வணக்கம். சிவகங்கை மாவட்டம் அந்தோணிசாமி. இந்தியா க்ரோ அப்படிங்கிற கம்பெனியில் நான் பிகே விவசாயம் பண்ணதில் வைரஸ் வந்துருக்குது. வைரஸ்னால் இங்கே உண்டா இல்லை அங்கே போ பாருங்கள். பிகே செடி இது. இந்த இலையை பார்த்தீங்களா, அப்படி மஞ்சளாக இருக்குது. இலை வந்து மஞ்சளாக இருக்குது, இப்படி இருக்குது. இதை வந்து நான் கம்பெனியில் கேட்கும்போது அந்த சார் சொன்னாங்க, இதை இந்த தயாரிப்பை பயன்படுத்துங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்தியா க்ரோ எக்ஸ்ரேஸ் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது ஒட்டும் திரவம், ஒட்டும் பசை, மை ஸ்ப்ரே ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. இதை நான் கலக்க போகிறேன். அப்படியே வாங்க. இது 1 லிட்டருக்கு வந்து 2 ml சொல்லியிருக்காங்க வைரஸ் மருந்து. 1 லிட்டருக்கு வந்து இது வந்து 16 லிட்ரு. இங்கிட்டு வா, சுற்றி வா, இப்படி சுற்றிக்கிட்டே வா, ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. கீழே உட்காந்துக்கிடும், அப்படி நல்லாயிருக்கும். இது 16 லிட்ரு டேங்கு. இதில் வந்து தண்ணி 16 லிட்ரு. இது 1 லிட்டருக்கு 2 ml வீதம் வந்து இந்த மூடி வந்து 32 மில்லி பிடிக்கும். இது அந்த மருந்து. இது ஊற்றியாச்சு. நல்ல வாசனை அடிக்குது. சூடாக இயற்கையான நறுமணம், இலைச்சாறுகள்லாம் வாசனை கரெக்டாக இருக்குது. இது வந்து ஒட்டும் பசை. இலையில் வந்து ஒட்டணும்ல, வெயிலில் போயிடும், காற்றுல போயிடும். அதனால் கம்பெனி வந்து பரிந்துரை. இது 1 லிட்டருக்கு 1 ml. வெயில் காலமாக இருந்தால் 1 ml, மழை காலமாக இருந்தால் 2 ml சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சமாக இது ஊற்றியாச்சு. மீதா தண்ணியை ஊற்றிட வேண்டியதான். அந்த மைனை இது பண்ணிக்க, நிப்பாட்டிக்க, நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பீக்கிங் செடிக்கு அந்த வைரஸ் சொன்னதுனால இப்போ காமிச்சல்ல, அதுக்கு வந்து அடிக்கிறேன். அந்த இலை பூ தண்டுலாம் நனையிற மாதிரி அந்த கலவையை அடிக்கிறேன். இந்த இதெல்லாம் பாருங்கள், அதிகமாக இருக்குது. ஜூம் பண்ணி காமிப்பேன். பீக்கிங் செடி இந்த வெயிலுக்கு பருவநிலை மாற்றத்தினால வர்ற பிரச்சனை இது. எந்த கம்பெனியும் கொடுக்குறாங்க, ஆனால் ஒன்றும் பலன் இல்லை. ஆனால் நான் வந்து இந்த கம்பெனியில் சொன்னதுனால இதை செய்கிறேன். அடுத்த வாரம் நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன். நன்றி.